நேற்றைய நாள் திங்கட்கிழமை பிரித்தானியாவினுடைய லண்டன் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பரபரப்பான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு குற்றவியல் சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஸ்காட்லாந்துக்கு போக வேண்டியிருந்தது. இந்த பயணத்திற்கு முற்றுமுழுதான ஒரு எதிர்ப்பு ஸ்காட்லாந்து மக்களிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. யூகே பொறுத்தவரையில புதிதாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களுக்கு புதிய விசா முறைகள் ஜூலை மாதம் 15ஆம் தேதியோடு கட்டாயமாக்கப்படுகிறது. அது சம்பந்தமான தகவல்களோடு சேர்த்து யூகேயினுடைய இப்போதைய ஆளும் அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இந்த விமர்சனங்கள்ல அதிகமாக முன்வைக்கப்படுகிற விமர்சனம் இந்த பெனிஃபிட் தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய புதிய பார்வை. இதனால் பல மக்கள் அபாயங்களை எதிர்நோக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. யூகேல வீடு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான சிறந்த காலம் இதுதான் அப்படின்ற ஒரு கருத்து ஆய்வாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனோட சேர்த்து இன்னும் பல புதிய தகவல்கள், செய்திகள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வீடியோக்கள் செய்யறதுக்கும் இன்னும் புதிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கு அப்படின்றதையும் வழமை போலவே வீடியோவின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசாருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த காலை பொறுத்தவரையில யூகேனுடைய மிக முக்கியமான இடமாக இருக்கிற சதாக் பகுதியில கத்தியால் குத்தப்பட்ட நிலையில 4 பேர் உயிருக்கு போராடுவதாக இந்த தொலைபேசி அழைப்பு கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திலேயே 58 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருந்ததோட இன்னும் ஒருவர் 27 வயது மதிக்கத்தக்கவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்திருந்தார். இன்னும் ஒருவர் எந்தவிதமான உயிராபத்தும் அற்ற நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுற அதே வேளையில மேலும் 30 வயதான ஒருவரும் சிகிச்சை பெற்று வரார். அவர்தான் இந்த குற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இனங்காணப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் தொடர்பில் புதிய விசாரணைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்ட சம்பவம் நடைபெற்றது எதனால அப்படின்றது குறித்தான மேலதிக தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்திருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட இடம் லண்டன் டவர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடமாக இருக்கு. இந்த சதாக்கில் இருக்கிற இந்த இடத்தை பொறுத்தவரையில அதிகப்படியான விலையில வீடுகள் விற்கப்படுகிறது. குற்றவியல் சம்பவங்கள் எதுவும் அதிகமாக பதிவு செய்யப்படாத ஒரு இடமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் சொல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் இந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத விட எந்த விதமான குற்றவியல் சம்பவங்களும் நடைபெறாத அல்லது குறுகிய அளவுல இந்த குற்றவியல் சம்பவங்கள் நடைபெற இந்த இடத்துல இப்படியான ஒரு பாதுகாப்பில்லாத நிலைமை உருவாகி இருக்கிறதாக அங்க இருக்கிற மக்கள் மிகுந்த கவலை தெரிவிச்சிருக்காங்க. யூகேனுடைய அரசாங்கம் பல்வேறு விதமான விமர்சனங்களை இப்போ சந்திச்சு வருகிறது. அதுல மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக இந்த PIP அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிஃபிட்கள் நிறுத்தப்படுகிறது அப்படின்ற தகவல் ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது அங்கவீனமுற்றவர்களுக்கான பெனிஃபிட்கள்ல ஏராளமான குறைப்புகளை செய்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முன் வந்திருக்கிறது. 423 பவுண்ட்களாக இருந்த பெனிஃபிட் 217 பவுண்ட்களாக குறைக்கப்பட்டது மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. இதனால 2030ஆம் ஆண்டு அளவுல 50,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. இது தொடர்பாக அரசாங்கத்திடம் ஏகப்பட்ட மனுக்கள் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகேனுடைய அரசாங்கம் இப்போ இது சம்பந்தமாக அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை பொறுத்தவரையில எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் பலரையும் வேலைக்கு அமர்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் வேலைக்கு மீள இணைத்துக் கொள்வதற்காக 3.8 பில்லியன் பவுண்ட்கள் வரையில் செலவு செய்யப்பட இருப்பதாகவும் ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அல்லது வெளிநாட்டிலிருந்து பிரித்தானியாவுக்கு வரக்கூடியவர்கள் டிபெண்டன்ஸ் போன்ற பல திட்டங்கள்ல குறைப்புகளை லேபர் அரசாங்கம் செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில யூகேல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு டிசபிலிட்டி இருந்தாலும் கூட அவர்களுக்கான தகுந்த சரியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முன்னெடுப்புகள் இப்போது நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் சொல்கிறது. இந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து மிக முக்கியமான பல விடயங்கள் ஆராயப்பட இருக்கிறதாகவும் யாருக்கும் ஆபத்துகள் ஏற்படாத வகையில மீண்டும் இதை ரீஃபார்ம் பண்ணுவதற்கான ஆலோசனைகள்ல அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் 2030ஆம் ஆண்டு அளவுல யூகேல பெனிஃபிட் எடுப்பவர்களுடைய பலருடைய பெனிஃபிட்கள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால யூகேல வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள்
மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிஆர்சியினுடைய சிஇஓ வழங்கி இருக்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில் யூகேயை பொறுத்தவரையில பலரும் கடைகள் வச்சிருக்காங்க. இறைச்சி கடைகள், மரக்கறி கடைகள் உட்பட இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான நஷ்டம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு 7 பில்லியன் பவுண்ட்கள் வரையில வரி அறவிடப்பட்டது காரணமாக பலரும் நஷ்டத்தில் இயங்கியதாகவும், இந்த கடைகளை மீள எழுப்ப முடியாத ஒரு கட்டத்திற்கு இது மாறி இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில பல கடைகளை இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யூகே பொறுத்தவரையில கடைகள் வைத்திருப்பது அப்படின்றது மிக அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வழிமுறை, அல்லது அதிக லாபத்தை இந்த கடைகள் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பலரும் இருந்தாலும் கூட உண்மை அதுவல்ல. அதற்கு புறம்பான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்தவரையில இவங்க இந்த வியாபாரங்கள் செய்யும் போது ஷாப்லிஃப்டிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட்டையும் தாண்டி இந்த விலைவாசிகள் அதிகரிக்கும் போது பால், சீஸ், இறைச்சி, மீன், முட்டை போன்ற பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் போது நுகர்வோர் அந்த விலைகளுக்கான பொருட்களை வாங்குறதுல மிகுந்த பின்னடைவை காட்டுகிறார்கள். இதனால இந்த கடைகளுக்கான ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது. யூகே விசாக்கள் விண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஸ்போர்ட்ல வரக்கூடிய ஸ்டிக்கர் இல்லாத முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. விசாக்கள்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டு முற்றுமுழுதாக அது இப்போது விசாக்களுக்கு மாறி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இனி யூகேக்கு வரும்போது விசாக்கள் மாத்திரம்தான் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய சட்டம் ஜூலை மாதம் 15ஆம் தேதியோடு அமுலாகி இருக்கிறது. இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசா அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க உங்களுடைய பயோமெட்ரிக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பாஸ்போர்ட்டை வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். உங்க பாஸ்போர்ட்ல எந்த விதமான ஒரு சீலும் அடிக்கப்படாது. விசாக்களை ஆரம்பிப்பதற்கு யூகேவிஐனுடைய அக்கவுண்ட் கட்டாயமாக்கப்படுகிறது. உங்களுடைய டிபெண்டன்ஸ் யாராவது நீங்க எடுக்க போறீங்க, இல்ல யாராவது வரப்போறாங்க புதிதாக அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை அவங்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. இனிமேல் யூகே விசாக்களை பொறுத்தவரையில இந்த வினே அப்படின்னு சொல்லக்கூடிய விக்னெட் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமாக பார்க்கலாம். இந்த விண்ணே அப்படின்னு சொல்ற விஷயம் இனிமேல் இருக்காது அப்படின்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருந்தார். இவர் ஸ்காட்லாந்துக்கு சனிக்கிழமை போவதாக இருந்தது. ஸ்காட்லாந்தினுடைய எடின்பரா நகரத்தின் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால நெடிய ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. ட்ரம்பினுடைய அண்மை கால அறிவிப்புகள், பிரித்தானிய பிரதமர் மீதான அதிருப்தி போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கலாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. லண்டனை பொறுத்தவரையில வீட்டு வாடகை 2700 பவுண்ட்களாக அவரேஜாக இருக்கு அப்படின்றதோட லண்டனுக்கு வெளியே 1300 பவுண்ட்கள் வரையில இந்த வீட்டு வாடகைகள் சராசரியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதே நேரம் யூகேல இப்போ வீடு வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் வீட்டு விலைகளும் குறைந்திருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில 2,68,000 பவுண்ட்கள் வரையில சராசரியாக இந்த வீட்டு விலைகள் செல்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, சதர்ன் லண்டனை பொறுத்தவரையில விலைகள் குறைந்து போகிறது. நார்தர்ன் பகுதிக்கு போகும்போது, மேலே போகும்போது வீட்டு விலைகள் முன்னிருந்ததை விட அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வங்கிகள் வெளியிட்டிருக்கிறது. அஃபோர்டபிலிட்டி ரேட்டை பொறுத்தவரையில யூகேல இதுவரை காலமும் கொடுத்ததை விட இப்போது அதிகமானவர்களுக்கு இந்த வீடுகள் வாங்குவதற்கான வழிகளை பேங்க்கள் செய்து கொடுக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த அஃபோர்டபிலிட்டி செக்ல சில தளர்வுகள் காட்டுறதுனால வீடு வாங்குவதற்கு இதுதான் சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.